எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முள்ளங்கியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், உப்பு, 4 முட்டை, கடுகு, சீரகம், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் ஆயில். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த 4 முட்டையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதை அடித்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை பொரியலை செய்யலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே சீரகம் சேர்த்தாச்சு. ரெண்டும் நல்லா செவந்து வரும்போது நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்து வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா டேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே எண்ணெயில் வதங்க விடலாம். இதை நல்லா கலந்துட்டு அப்படியே வேக விடலாம் தக்காளியை. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகி வரட்டும் மைய. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எவரெஸ்ட் மிளகாத்தூள். இது நல்லா கலர் கொடுக்கும், அதோட காரமும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த முள்ளங்கி நல்லா வேகிற வரைக்கும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் முள்ளங்கிக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு முள்ளங்கி. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துடட்டும். முள்ளங்கி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் முள்ளங்கி என்ன செஞ்சு சாப்பிட்றது, சாம்பார், காரக்குழம்பு அந்த மாதிரி எது வேணால் செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் ஒரு சாதத்து கூட எந்த டிஷ் கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்த உடனே நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம இந்த முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் இப்படியே கலந்துட்டுருக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகி வர வரைக்கும் நம்ம இப்படியே இதை கலக்கி விடலாம். விட்டுட்டோம்னா அப்படியே பட்டையாக வந்துடும். அதனால் நம்ம இது மாதிரி கலந்துகிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா முள்ளங்கி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோட வயிறு நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம அதோட முட்டை சேர்ந்து செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்துக்கான டிஷ்ஷாக இது இருக்கும்.
இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நார்த் இந்தியன் ரெசிபீஸை தமிழ் லாங்குவேஜ்லேயும் நிறைய ரெசிபீஸும் கொண்டு வந்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.